ஓம் நமசிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெயமல் ஃபைண்டபிளா பேசுகிறேன். கும்பராசி தவறான உறவு கண்டிப்பாக ஏற்படுங்க. இந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 7.5 இன்னும் முடியல உங்களுக்கு. இப்போ ஜென்மத்திலேருந்து வெளியே போகிறார். ஏற்கனவே அந்த மன அழுத்தம் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா? இப்போ 2ஆம் இடத்துக்கு அவர் ட்ராவல் பண்ண போகிறார். முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், எங்கேயோ ஏதோ ஒரு காரியம் செஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மா தொடர்பியல்ல கண்டிப்பாக இதில் உறவுகளில் தப்பு ஏற்படும். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கள்ள காதலாக இருக்கலாம், அல்லது பெண் உறவுகளாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம். இந்த உறவுகளில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அசிங்கம், அவமானம் நிச்சயம் ஏற்படும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம், அந்த மன அழுத்தமும் அந்த காதலில் இருந்தெல்லாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஜென்ம சனிலையும் இதனுடைய கண்டினியூஷன் அப்படியே இருந்திருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிரச்சனை அதிகமாக கொடுக்கும். அதுலேருந்து நீங்கள் எப்படி இருக்கணும்னா, யாருக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களோ அவங்கக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் தள்ளி தான் இருக்கணும், தள்ளி தான் பேசணும். ஸோ என்ன பேசணுமோ அதை மட்டும் லிமிட்டாக பேசிக்கோங்க. காதல் உங்களுக்குள்ளே இருக்குது, ஒரு மனைவி இருக்காங்க, இன்னொரு காதல் உங்களுக்குள்ளே வந்துடுச்சுனாலே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை நிச்சயமாக கொடுத்துரும். இப்போ உங்கள் ஃபேமிலிலையோ இல்லை வெளியிலையோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா எப்படி வரும்னா, தெரியாமல் நாங்கள் பண்ணக்குள்ளே மாட்டிக்கிறீங்க. அப்போ உங்களுடைய மனைவியோடைய நகையோ இல்லை வீட்டில் இருக்கிற பணத்தையோ கொண்டு போய் யார்கிட்டையோ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணோ ஆணோ கேட்குறாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாங்க, இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பெண் கேட்பாங்க, இல்லை ஒரு ஆண் கேட்குறாங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் குடுக்குள்ளே மாட்டிப்பீங்க, கையும் களவுமாக மாட்டிப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தவறான ஒரு கண்ணோட்டம், தவறான சிந்தனை கண்டிப்பாக உங்கள் மேலே திணிக்கப்படும். பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடும். இதெல்லாம் இனிமே செய்யாமல் நீங்கள் எஸ்கேப் ஆகிடணும். அப்போ சனி என்ன இங்கே சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் பிரச்சனையில் மாட்ட போகிறீங்க, நீ அலர்ட்டாக இருக்கணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அஃபேர் பிரச்சனையில் போனாலும் ஸோ நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படின்றத சொல்லுது. அப்போ இந்த அஃபேரில் பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு அவமானத்தை கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பம் இல்லையா? அப்போ குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் கொடுக்கும். இப்போ இதில் கும்பராசிக்காரங்களுக்கு பழைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பழைய வேலை செய்கிற இடத்துல ஒரு பெண்ணோ ஆணோ இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சந்திப்பாங்க. திடீர்னு சந்தித்து உங்களுடைய நம்பர் கூட பேசணும் அப்படி சொல்லி ஹாய் சொல்லி பேசி இது மாதிரி போகக்குள்ள என்ன ஆகுனா, பிரச்சனை வாண்டடாக நம்ம தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ என்ன ஆகுனா, இந்த இடத்துல தவறான ஒரு விஷயங்களில் நீங்கள் மாட்டுவீங்க. அப்போ கையும் களவுமா நம்ம மாட்டிப்போம். அப்போ அலர்ட்டாக இருக்கணும். அப்போ அலர்ட்டாக இருந்தாலே தவறான உறவுகள்லேருந்து சிக்கிக்கொள்ளாமல் எஸ்கேப் ஆகிக்கலாம். அப்போ நீங்கள் என்னன்னா என்ன அப்படி இருக்கணும். சரி, நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு போகிறது தான் கும்பராசிக்கு ஃபார் பெட்டர், மச் பெட்டர். ஸோ அதை நல்லா நீங்கள் ஸ்ட்ராங்காகவே எடுத்துக்கணும். மற்றும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் சைன் பண்ணாதீங்கன்னு சொல்லணும். இப்போ 2ஆம் இடத்துல சனி வரக்குள்ள நண்பர் இருக்கிற மச்சான் எனக்கு வண்டி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எனக்கு வீட்டு வாங்கணும், ஒரு சைன் பண்ண அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செய்து பண்ணாதீங்க. நீங்கள் சொல்லுவீங்க இதில் என்ன மச்சான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அவமானம் தேடி வரக்கூடும். ஏன்னா அவர் பணம் கட்ட மாட்டார், உங்களை உங்கள் நம்பர் கொடுத்துருவாங்க, நீங்கள் தான் பணம் கட்டுற மாதிரி வரும். அப்போ அதுலேயும் ஒரு தவறான சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீங்க. ரொம்ப அலர்ட்டாக நம்ம இருக்கணும். ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் மாட்டிக்காமல் 2ஆம் இடத்துல 2.5 வருஷம் அழகாக உங்களுடைய வேலைகள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருந்தாலே போதும். ஸோ பெரும்பான்மை அளவுக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இன்னும் ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமாங்க, இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கும் நீங்கள் ஒழுக்கமான முறையில் இருக்கிறதுக்கு இங்கே கும்பராசிக்கு கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வருவார். இப்போ இந்த குருவின் பார்வை தான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களை தெளிந்த நீரோடை போல கொண்டு வரப்போகுது. அப்போ நீங்கள் இதில் தவறு செய்யாமல் பெண் ஆண் 2 பேருமே பார்த்தீங்கன்னா கரெக்டான வேவ்லென்த்தில் போயிட்டீங்கன்னா குடும்பத்தில் மாட்டிக்க மாட்டீங்க. கணவன் ஒரு உறவு பிரச்சனைக்கு ஆகாது. கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதில் நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா பிரச்சனையிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ இவங்களுக்கு பண பிரச்சனைகள், இப்போ 2ஆம் இடம் குடும்பம் தனம் பணம் சொன்னோம். அப்போ அந்த பணச்சனி என்ன பண்ணுவார்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உங்ககிட்ட கொடுக்குள்ள என்னன்னா நீங்கள் வாண்டடாக போயிட்டு பண்ணக்கூடாது. சார் நான் பண்ணுறேன் சார், 10 லட்ச ரூபா இது ப்ராஜெக்ட்டு, 1 கோடி ரூபா ப்ராஜெக்ட் அப்படி சொல்லி நீங்கள் போய் வாண்டடாக பண்ணக்குள்ள உங்களை சிக்க வைப்பார். அப்போ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் மாதிரி போட்டு ஸோ அதை நீங்கள் அழகாக அப்படியே மேற்பார்வையாக இருந்துட்டு வெளியே வந்துடணும். உள்ளே போகக்குள்ள என்ன ஆகுனா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ அலுவலகத்தில் அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப அலர்ட்டாக இருங்க. தொழில் விஷயத்துலையும் இதாங்க, தொழில் விஷயத்தில் தவறான பாதையில் போகவே கூடாது. பண பொறுப்புகளை நிச்சயமாக கும்பராசிக்காரங்க அதிகமாக எடுத்துக்காதீங்க. பண பொறுப்பை முக்கியமாக எடுத்துக்காதீங்க அவங்க ஆஃபீஸில். ஸோ அதில் கொஞ்சம் நம்ம கரெக்டாக தான் இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு மேலும் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் உங்களுடைய தசாநாதன் எப்படி இருக்காரு பாருங்க. அதே டைமில் சதயம் பூரட்டாதி, சரிங்களா? இப்போ இந்த ஸ்டார்ஸில் இருக்கிறவங்களாம் ஸோ சனி பகவானுடைய தசா புத்தி வருதா அப்படின்னு வரக்குள்ள சனி பகவான் கூடுதலான ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பார். ஆனால் உங்களுக்கு அதுதான் நம்ம எப்போவுமே சொல்கிறது, நல்ல யோக திசைகள் வரணும். யோக திசையும் புத்திகளும் வரக்குள்ள
இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து மாட்டிக்கொள்ளாமல் எஸ்கேப் பண்ண விட்டுருவார். ஸோ அதுதான் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இதில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமே இந்த வருஷத்தில் இந்த 2.5 வருஷம் ஹோல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2025, 26, 27. ஸோ 2.5 வருஷம் சனி பகவான். சனி பகவான் மட்டும்தான் பிரச்சனை கொடுப்பாருன்னு கிடையவே கிடையாதுங்க. மற்ற கிரகங்கள்லாம் இருக்குது, ராகு கேது இருக்குது, அதுக்கப்புறம் குரு இருக்குது. அப்போ குரு காப்பாற்றுவார், கவலைப்படாதீங்க. அப்போ குரு காப்பாற்றுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும்னா குரு மகான்கள் தரிசனம் பண்ணுங்க. ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சதயத்தில் வந்து வாராகி அம்மன். ஸோ இவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது. ராஜராஜ சோழன் வந்து அவங்க வந்து வழிபட்டது. அப்போ இங்கே வந்து நீங்கள் போயிட்டு வாங்க. சதய நட்சத்திரக்காரங்க சிறப்பாக இருப்பீங்க இந்த வருஷம். அவிட்ட நட்சத்திரக்காரங்க எல்லா முருகன் கோயிலும் போங்க. அதே டைமில் வீட்டில் எப்போதுமே வந்து வீர வாள் அது வந்து ஒரு சின்னதாக ஸ்டாச்சு மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் கிச்சனில் கூட வச்சுக்கலாம். அது கண்டிப்பாக எஃபெக்டை வந்து கொடுக்கூடும். பூரட்டாதி நட்சத்திரம் குபேரன் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வருஷம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பணப்பிரச்சனையிலேருந்து பூரட்டாதியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக குபேர லட்சுமியை வந்து வணங்கக்குள்ள நன்மையை தரும். வடதிசைக்குரியவனே போற்றி போற்றி அப்படின்னு சொன்னாலே போதும். இப்போ இதில் நிறைய பேர் என்ன பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்கன்னா தனிமையை நோக்கி பயணம் பண்ணுறீங்க. அப்போ தனிமையை நோக்கி பயணம் பண்ணக்குள்ள ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ கண்டிப்பாக அந்த உறவில் போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும். அப்போ தனிமையை நோக்கி போகாதீங்க. மனம் விட்டு பேசுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிற அந்த சமூகம் அவங்ககிட்ட மனம் விட்டு பேசுங்க. ஸோ தேவையில்லாத ஒரு விஷயங்களில் போகல கண்டிப்பாக அவமானத்தை சந்திப்பீங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் அலர்ட்டாக இருங்க. தவறான உறவில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.